ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான். ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த ரோல் வந்துட்டு ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ இது வந்து ஒரு நான் கோடிங் ரோல் தான். ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரோலை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே எப்படி நான் ரெஸ்யூம் ஸ்டடி பண்ணுறது, எப்படி நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இந்த இன்டர்வியூவில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். தென் இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. தென் அதுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அந்த லிங்க்குமே கீழே இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு ரொம்பவே நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனல்லேருந்தே நிறைய பீப்பிள்ஸ் வந்து டாப் எம்என்சிலேருந்து ப்ளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் பெருமையாக சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் வி ஆர் ஹைரிங் ஃபார் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹைர் பண்ணிட்டுருக்காங்க. தென் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தமிழ்நாட்டில் இருக்க மதுரையில் தான் வந்து இந்த ஆஃபீஸ் இந்த லொக்கேஷனுக்கு இந்த ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹைர் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இந்த லொக்கேஷனுக்கு தான். தென் இந்த டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான். தென் அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, creating and publishing, compiling SEO optimized content like blogs, articles and websites அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இது வந்து ஒரு டெக்னிக்கல் ரைட்டர்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை பற்றி கிளியர் கட்டாக டீட்டெயில்டாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரைட் பண்ணி அந்த பேஜஸ் அதுக்கு வந்து பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வெப்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தென் கான்ட்ரிபியூட் டு கிரியேட்டிங் கிரியேஷன் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் லைக் த சொல்யூஷன் கைட்ஸ், வெபினார்ஸ் அண்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மார்க்கெட்டிங்க்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறதும் சரி, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதும் சரி, அந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபோகிராஃபிக்ஸ் கொடுக்குறதும் சரி, இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றி போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறதும் சரி, தென் அந்த ப்ராடக்ட்டை பற்றி வீடியோஸ் ரெடி பண்ணுறதுமே சரி. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தான் அதுக்கு கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் கிளியர் கன்சைஸ் அண்ட் வெல் ஸ்ட்ரக்சர்டு டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் லைக் ஹெல்ப் கைடன்ஸ் அண்ட் த யூசர் மேனுவல்ஸ், டேட்டா ஷீட்ஸ் அண்ட் இ-புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஸோ உங்களை டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷனில் வந்துட்டு யூசர் கைடன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. தென் அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, தென் அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட்னா ஜோஹோவில் இருக்க எல்லா ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே சரி, அதை தான் சொல்ல வராங்க. தென் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு யூசர் மேனுவல்ஸை வந்து டேட்டா ஷீட்ஸில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் இன் டியூன் வித் த கரண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் SEO பெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அனலைசிங் அவர் கண்டென்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் ரெலவென்ட் மெட்ரிக்ஸ் இந்த ட்வீக்கிங் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த மெட்ரிக்ஸ் ரெலவெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக ரிலவெண்ட்டாக ஒரு ரைட்டருக்கு ஏற்ற ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் SEOs கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு பிளாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்டிகல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஒரு வெப்சைட்ஸில் வந்து கண்டென்ட் வந்து அது என்ன மாதிரி இருக்குது, அது கிராமட்டிக்கல்ஸ் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வி ஆர் லுக்கிங் ஃபார் சமோன் ஹூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாதிரி பீப்புள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, voracious reader who can write clear and grammatically error-free content, then interested in IT and business with the ability to comprehend technical concepts and terminologies, equipped with the basic understanding of SEO practices and social media trends அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Comfortable researching and understanding complex technical topics with the translating them into engaging content அப்படின்னு சொல்லியிருக்காங்க. self-motivated and can meet deadlines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த SEOவில் ஸோ கிராமட்டிக்கல் இல்லாத கண்டென்ட்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் தான் இவங்களுக்கு தேவை அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து ஐடிலையும் இன்ட்ரெஸ்டட் இருக்கணும், பிஸ்னஸ்லையும் இன்ட்ரெஸ்டட் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்காக SEO நாலேஜஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான கண்டென்ட்லாம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் மோட்டிவேட்டட் கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ஸ் ஆஃப் 2026 ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு 2026 பீப்புள்ஸ்க்கு வந்து இது எலிஜிபிள் கிடையாது. அதனால் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2020லேருந்தே இங்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 2020 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2021 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2022 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2023 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2024, 2025 இந்த பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த இன்டர்வியூஸ் வில் பி ஹெல்ட் இன் த பர்சன் இன் மதுரை ஆன் February 2022. ப்ளீஸ் அப்ளை ஒன்ஸ் இஃப் யூ ஆர் அவைலபிள் ஆன் திஸ் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் வந்து 2022 February 2022 வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ இருக்கும். கம்மிங் சாட்டர்டே இல்லாமல் அடுத்த சாட்டர்டே வந்து இந்த இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சாட்டர்டே வந்து மதுரையில் கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும். டேரெக்டாக போய் யார் அட்டன் பண்ண வில்லிங்னஸ் இருக்கோ அந்த பீப்புள்ஸ் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த லாஸ்ட் டே ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் 17th February 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ் 13. ஸோ அரௌண்ட் இன்னொரு 4 days இருக்குது. ஸோ கம்மிங் மண்டே தான் வந்து இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால் அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்குள்ளே உங்கள் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தென் நோட்ஸ் பார்த்தோம். தென் இப்போ கீழே வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து கீழே உங்களோட ஃபுல் நேம், உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி மட்டும் வேலிடான மெயில் ஐடி, ப்ரொஃபஷனலான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் மெயில் ஐடி மூலிமா தான் உங்களை கனெக்டே பண்ணுவாங்க. உங்களுக்கு மெயிலில் தான் வந்து கனெக்டே பண்ணுவாங்க. தென் கால்லாம் பண்ண மாட்டாங்க. தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களே 2014லேருந்தே கொடுத்துருக்காங்க. அதனால் 2014 எந்த இயர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க 2025 வரைக்கும். தென் காலேஜ் நேம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிக்கலாம் அந்த காலேஜ் நேம் கொடுத்து டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் கொடுத்துட்டு கரண்ட் எல்பிஏ நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்பெக்டட் எல்பிஏவும் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ்க்கு. மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து எவ்வளோ நாள் கொடுக்கலாம், அது உங்களோட சேலரியை பொறுத்து இருக்குது. தென் நோட்டீஸ் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு இமீடியட்டாக தான் இருக்கும். அதனால் இமீடியட்னு கொடுத்துட்டு தென் ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இந்த ரோலுக்கு ஏற்ற ஸ்கில்லை இவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், SEO, லிங்க்டின் ஆட்ஸ், தேர்ட் பார்ட்டி, கண்டென்ட் எடிட்டிங், ஃபீல்டு மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன், சேனல் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், பிளாக் ரைட்டிங், ஆர்டிக்கல் ரைட்டிங், பிராண்டிங், அனலிஸ்ட் ரிலேஷன்ஸ், டெக்னிக்கல் ரைட்டிங், டாக்குமெண்டேஷன், user education, user manual, white paper writing, then social media marketing, competitor analysis, affiliate marketing, YouTube marketing, LinkedIn marketing, channel partner management, event management, then பார்த்தீங்கன்னா data analysis, GTM strategy, email marketing அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோலுக்கு ஏற்ற ஸ்கில் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு தென் கரண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ, எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு தென் இந்தியன் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. நேஷனாலிட்டி வந்து இந்தியன் கொடுத்துட்டு தென் ஸ்டேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது நம்ம மோஸ்ட்லி. ஸோ அதை தான் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அதை தான் கொடுத்துக்கோங்க. தென் வேறு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது எந்த லொக்கேஷன், இப்போ நான் வந்துட்டு என்னோட நேட்டிவ் வந்துட்டு கோயம்புத்தூர், ஆனால் நான் இருக்கிறது வந்து திருப்பூரில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் தான் கொடுக்கணும். ஆனால் என் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் திருப்பூர் தான் அப்படின்னு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம்ஸ் வந்து ஃபைனலாக இங்கே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் ரெஸ்யூமை ஃபைனலாக இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் உங்கள் டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களை கண்டிப்பாக கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்காக. தென் இதை வந்து February 17th நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் அன்றைக்கி தான் வந்து இதுக்கான ஒரு லாஸ்ட் டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் உங்களோட ப்ரொஃபைலே ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் அந்த மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த ஜாபுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.